அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டு வந்து பொசிஷனை பொறுத்து தான் மத்த எல்லாத்தோட பொசிஷனுமே இருக்கு. இப்போ நம்ம வந்து வெஸ்ட் பக்கம் தலை வச்ச மாரி நம்ம படுக்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, அத தான் ஃபர்ஸ்ட்டு நீங்க முடிவு பண்ணணும். அத பொறுத்து தான் மத்த எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம பெட்டு எங்க போடுறோமோ, அதுக்கேத்த மாரி தான் வார்ட்ரோபு, டோரு, பாத்ரூம் எல்லாமே நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியும். இப்போ நம்ம பெட்டு வந்து நான் இப்போதைக்கு வந்து வெஸ்ட் பக்கம் தலை வைக்கிற மாரி வச்சா தான், இந்த பக்கம் நான் வார்ட்ரோப் போடுறேன். அப்போ இந்த பக்கம் நான் பாத்ரூம் போடுறேன். அப்போ ஃபேன் வந்து வார்ட்ரோபை விட்டுட்டு பாத்ரூமை விட்டுட்டு பெட்டுக்கு சென்டர் பண்ணி நீங்கள் ஃபேன் போடணும். ரூமுக்கு சென்டர் பண்ணி ஃபேன் போட்டிங்கன்னா கரெக்டாக வராது, உங்களுக்கு காற்று வராது. பெட்டு வந்து எங்கே பொசிஷன் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபேன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பெட்டு பொசிஷன் பண்ணால் தான் நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வைக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ பெட்டோட 2 சைடும் கரெக்டாக எங்கே வைக்க போகிறோன்னு. சப்போஸ் நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் பெட்டு போட போகிறீங்க, சவுத்து பக்கம் தலை வச்சு படுக்க போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த பொசிஷனே மாறிடும். அப்போ வந்து வார்ட்ரோப் இந்த பக்கம் மாற்றணும், ஃபேன் வந்து இந்த பெட்டுக்கு நடுவில் வரணும், டோர் வந்து அந்த மாதிரி நீங்கள் நிறையா பொசிஷன் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ கரெக்டாக பெட்டு பொசிஷன் வந்து முடிவு பண்ணிக்கோங்க பிளானிங் அப்போவே. இப்போ நான் வெஸ்ட் பக்கம் வைக்கிற மாதிரி வைக்கும்போது நான் என்ட்ரி வந்து இங்கே கொடுக்குறேன். அப்போ வந்து இந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் டிவி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பெட்லேருந்து மிரர் தெரியாத மாதிரி கார்னரில் மிரர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வார்ட்ரோப் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது. பாத்ரூம் வந்து இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம நடுவில் டோர் பாத்ரூமுக்கு கொடுத்துட்டோன்னா இந்த பக்கமும் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியாது, இந்த பக்கமும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒரு கார்னருக்கு தள்ளிட்டோன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்கும், நம்ம இங்கே ஏதாவது உட்காந்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூம் வாலை ஷேர் பண்ணி இருக்கிற வாலில் வந்து நீங்கள் வார்ட்ரோப் எதுவுமே நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா ஈரோ வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வேறு வாலில் வந்து வார்ட்ரோப் பிளான் பண்ணிக்கோங்க. பாத்ரூம் வாலில் எந்த ஸ்டோரேஜுமே போடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸு வந்து வளருவாங்க அப்படின்றத மனசில் வச்சுட்டு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். இப்போ பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மை டைல்ஸு அதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா அவங்க பெருசானோடனே நம்மளால் மாற்ற முடியாது. அது அப்போ அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிட்டிஷாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸ் மாதிரி மாற்ற முடியாத விஷயங்கள்லாம் நீங்கள் நார்மலாகவே பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெயிண்ட்டு, வால்பேப்பர், ஸ்டிக்கர் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைல்ஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக பெரியவங்களுக்கு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுருங்க.